அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல் தேங்க்ஸ் யூபிஐயில் ஒன்றுக்கும் மேற்பட்ட யூபிஐ ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏர்டெல் தேங்க்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ்க்கான ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கோமோ, எத்தனை யூபிஐ ஐடி இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐன்னு சொல்லி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நான் இதுக்கு முன்னாடி 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். பஞ்சாப் நேஷனல் பேங்க், இன்னொன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் போட்டு யூபிஐ ஐடி இருக்குது. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட்டில் ஒரு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிரியேட் நியூ யூபிஐ ஐடின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடின்னு இருக்குது. உங்களுக்கு என்ன லெட்டரில் என்ன நேமில் யூபிஐ ஐடி வேணுமோ அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ கீழே செட்டப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த யூபிஐ ஐடி அவைலபிளில் இருந்தால் இது ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அப்படின்னா அந்த யூபிஐ ஐடி அவைலபிள்னு அர்த்தம், அதனால் ஆக்டிவேட்டும் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய யூபிஐ ஐடி தான், இப்போ ஓப்பன் பண்ண யூபிஐ ஐடி தான் மேலே முன்னாடியே வந்திருக்கு. இப்படி தான் அனதர் யூபிஐ ஐடியை க்ரியேட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.